सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनं गोविन्दा गोविन्दा பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். கண்டம் என்னும் கடிநகர் தொடர்ந்து அனுபவிப்போம். 9வது பாசுரம், 4ஆம் பத்து 7ஆம் திருமொழி, 9வது பாசுரம். வடதிசை மதுரை சாலக்கிராமம் வைகுந்தம் துவரை அயோத்தி இடமுடை வதரி இடவகை உடைய எம் புருடோத்தமன் இருக்கை தடவரை அதிர தரணி விண்டு இடிய தலைப்பற்றி கரைமரம் சாடி கடலினை கலங்க கடுத்து இலிகங்கை கண்டமென்னும் கடிநகரே. வடக்கிலுள்ள வடமதுரையும் வடக்கே உள்ள வடமதுரையும் சாலக்கிராமமும் வைகுந்தம் ஸ்ரீ வைகுந்தமும் துவாரகாபுரியும் அயோத்தியும் திரு அயோத்தியும் பதரிகாச்சிரமும் இடமுடை வதரி பதரிகாச்சிரமும் ஆகிய இருப்பிடங்களின் இப்படிப்பட்ட எல்லா ஊர்களையும் சுற்றி இருப்பதுதான் கண்டமென்னும் கடிநகர் என்கிறார். இடவகை உடைய எம் புருடோத்தமன் இருக்கை. இந்த ஆகிய இடங்கள், இந்த மேலே உள்ள வடமதுரை சாலக்கிராமம் வைகுந்தம் துவாரகாபுரி பதரிகாச்சிரமம் திரு அயோத்தியை சுற்றி இருக்கும் திருக்கண்டம் என்கிறார். கண்டம் என்னும் கடிநகர் அந்த எல்லா இருப்பிடங்களின் பிரிவுகளை கொண்டுள்ள எமது புருடோத்தமன் இருக்கை, அவர் வாழும் இடமான அந்த இடம் தடவரை அதிர பெரிய மந்திரமலை என்னும் சொல்லும் அந்த மலை, பெரிய மலைகள் எல்லாம் சலிக்கவும், சலசல என்று சத்தம் மலைகள் சலிக்கவும், இந்த உலகம் பிளவுபட்டு இடிந்து விழவும் அப்படி இருக்க அந்த கங்கை நதி அப்படி ஓடி வர்றதை பற்றி எப்படிலாம் வர்ணிக்கிறார்னு பாருங்க. தடவரை அதிர தரணி விண்டு இடிய, இந்த பூமி தடவரை பெரிய அந்த மலையானது மந்திர மலையும் மலைகள் எல்லாம் சலிக்கவும், உலகம் பிளவுபட்டு தரணி பூமி சொல்கிறோம் இல்லையா, காணி, உலகம் பிளவுபட்டு விண்டு இடிந்து விழவும், கரையிலுள்ள மரங்கள் தலைபற்றி கரைமரம் சாடி கரையிலுள்ள மரங்களை உச்சியை பிடித்து கொண்டு மோதியும், கடலினை கலங்க கடலிலும் தன் விசையால் கலங்கும்படி அந்த கங்கை நதி அப்படி ஓடி வருது, வேகமாக பெருகி வருகின்ற கங்கை என்னும் கடிநகரமாகும். கடுத்து கடலினை கலங்க கடுமையாக அப்படி ஒரு வேகத்தை கொண்டு பெருகி வருகிறதாம் அந்த கங்கை என்னும் பெருகி வருகின்ற அந்த கங்கை நதியை சொல்கிறார். கண்டம் என்னும் கடிநகர் என்கிறார். அடுத்தது பாருங்க, 3 என்றே வருது பாருங்க. 3 எழுத்து எப்படி அற்புதமாக சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். 3 எழுத்து அதனை 3 எழுத்து அதனால் 3 எழுத்தாக்கி 3 எழுத்தை ஏற்று கொண்டு இருப்பார்க்கு இரக்கம் நன்கு உடைய எம் புருடோத்தமன் இருக்கை 3 அடி நிமிர்த்து 3 தோன்றி 3 உரு ஆனவன் காந்தடம் பொழில் சூழ் கங்கையின் கரைமேல் கண்டமென்னும் கடிநகரே. 3 எழுத்து ஓம் என்னும் பிரணவத்தை தான் இங்கே குறிப்பிடுகிறார். படைத்தல், காத்தல், அழித்தல், இதுவும் ஒரு ஏயுஎம் அகாரம் உகாரம் மகாரம் என்பது இப்படி இந்த 3ஐயும் தான், அந்த 3 எழுத்தை தான் ஓம் என்ற ஒரே அக்ஷரமாக்கி ஆ ஊ மா என்கின்ற 3 எழுத்துடைய அந்த பிரணவத்தை நிருக்தத்தினால் 3 எழுத்தாக பிரித்து பதமாக்கி 3ஆக பிரித்து 3 எழுத்தை ஏற்றுக்கொண்டு தமக்கு தஞ்சமாக மனதில் நினைத்திருப்பவரிடம் மிகவும் கருணையுடையவனும் இரக்கம் நன்கு உடைய, மிகவும் கருணை உடையவனுமாக பிரணவத்தோடு 2 சொற்களை கூட்டி 3 சொற்களாக்கி இரக்கம் நன்கு உடைய எம் புருடோத்தமன் இருக்கை, அவருடைய இடம் எப்படி இருக்கிறது? 3 தன்மைகளையும் இந்த 3ஐயும் ஆத்மாவை 3 சொல்லாக்கி ஆத்மாவனுடைய 3 தன்மைகளையும் அவரே தோற்றுவித்து நம்மளுடைய பெருமாள் கிட்டையே அது அடங்கிடுச்சு. 3 தன்மைக்கு எதிராக 3 தன்மையையும் தான் கொண்டவனுமாக பெருமாள் எமது புருடோத்தமன், அவருடைய இரக்கமுடைய எம் புருடோத்தமன் இருக்கை 3 அடி நிமிர்த்து 3 தோன்றி 3 அடி நிமிர்த்து
மூன்றடி நிமிர்த்து, எப்படி சொல்ற, 3 தன்மைகளை தோற்றுவித்து அம்மூன்று தன்மைக்கு எதிராக 3 தன்மையை தான் கொண்டவன், மூன்றினில் தோன்றி மூன்றினில் 3 உருவானவன், 3 தன்மையை தான் கொண்டவனுமாகிய எமது புருடோத்தமன் இருப்பிடமாவது. அந்த இருப்பிடம் எப்படி இருக்கிறது? 3 பதமாக்கிட்டார் ஒவ்வொன்றையுமே. அகாரம் முகாரமிகர், படைத்தல் காத்தல் அழித்தல், அப்படி சேஷிஸ்தவம் சரண்யத்தவம் பிராப்யத்தவம் என்பதும் இதனுடைய பெயர்களாகவும் இருக்கின்றது. கான் தடம் பொழில் சூழ் கங்கையின் கரைமே கண்டமென்னும் கடிநகரமாகும். தான் அப்படிப்பட்ட இருப்பிடம் வாசனையை உடைய பெரிய சோலைகளால் சூழப்பட்டது. தடம்பொழில் சூழ், பெரிய சோலைகளால் சூழப்பட்ட நறுமணம் பொருந்திய கங்கையின் கரைமேலுள்ள கண்டம் என்னும் கடிநகரம் ஆகும். எப்படி வர்ணிச்சிருக்கார் பாருங்க. கடைசியாக 11வது பாசுரம். பொங்கொழி கங்கை கரைமலி கண்டத்து உரை புருடோத்தமன் அடிமேல் வெங்கலி நலியா வெள்ளி புத்தூர் கோன் விட்டு சித்தன் விருப்பு உற்று தங்கிய அன்பால் செய்தமிழ் மாலை தங்கிய நா உடையார்க்கு கங்கையில் திருமால் கழலினை கீழே குளித்திருக்க கணக்காமே. அப்பா எப்படி சொல்லிட்டார் பாருங்க, எப்படி முடிச்சிருக்காருன்னு. பொங்கொழி கங்கை கரைமலை, கங்கையின் கரையில் இருக்கின்ற, அந்த கரையிலே இருக்கின்ற இந்த ஊர் திருக்கண்டம் என்ற நகரிலே எப்போதும் வசிக்கின்ற புருஷோத்தமனுடைய திருவடிகளிலே, கண்டத்து ஊரை புருடோத்தமன் அடிமேல் திருவடிகளிலே கொடிய களிபுருடனால் வருத்தப்படாத, களிபுருட வெண்களி நலியா, கொஞ்சம் கூட சலிக்காத நம்மளுடைய வில்லிபுத்தூர் பெருமாள் பெரியாழ்வார் விட்டு சித்தன் விருப்பு உற்று, விருப்பமாக விரும்பி பக்தியால் அருள் செய்து, தங்கிய அன்பால் பக்தியால் அருள் செய்த இந்த 10 தமிழ் பாமாலைகளை எப்போதும் பாடுபவர்கள் கங்கையிலே மூழ்கி பெருமாளின் திருவடிகளிலே, கங்கையில் திருமால் கழலினை திருவடிகளிலே நிரந்தரமாக சேவித்து கொண்டிருக்கின்ற பயன் உண்டாகும் என்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஆண்டாள் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. அடுத்த பதிகம் திருவரங்க திருப்பதி. முதல் திருப்பதி என்று சொல்வோம். பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கத்தை குறிப்பிடுகிறார். அந்த ஸ்ரீரங்கத்தின் பெருமையை பார்க்கலாம் அடுத்த அத்தியாயத்தில்.